ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், காலை வணக்கம். இன்றைக்கி என்னென்னா, இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, விநாயகருக்கு பிடிச்சதான் செய்ய போகிறோம். என்ன எதுக்காக செய்ய போகிறோன்னா, நம்ம வேலை செய்கிறாங்கல்ல அங்கே பில்டிங்கு, அவங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக செய்கிறேன். நான் சொல்லலை அவங்கக்கிட்ட. ஃபுல்லாக வெள்ளை சட்டை தான். எலெக்ஷன் நிற்க போகிறீங்களா? இல்லை, எலெக்ஷன் நிற்க போகிறான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன விஷயம்னா, ஜன்னலோட அளவு மட்டும் சொல்கிறதுக்காக வந்திருக்கோம். இது அளவு, இது அளவு அவங்க மார்க் பண்ணி வச்சுட்டாங்க. ஏற்கனவே காமிப்பாங்க, அது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. இவரை பற்றி டீட்டெயில் வேற கேட்டுருக்கீங்க. அவங்க வாயிலேருந்தே வரணும்னு சொல்கிறாங்க. என்ன டீட்டெயில் வேணும்? இதுதான் நம்ம வீட்டுக்கு இன்ஜினியரு. ஸ்கொயர் ஃபீட்லாம் இவர்கிட்ட தான் பேசணும். ஓகேவா? எப்படி ஒவ்வொரு வீட்டுக்கு எத்தாப்புல ஸ்கொயர் ஃபீட் போடுறீங்களா? அப்படி ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஏரியா பார்க்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியானா ஏரியா இல்ல, அதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற ரூட் பார்க்கணும். ரோடு வசதியெல்லாம் வசதி எல்லாமே இருக்கும். மெட்டீரியல் கொஞ்சம் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு அந்த மாதிரி தான் ரேட் கொடுக்க முடியும். அப்போ நேரடியாக உங்களை பேசினா தான் நேராக கான்டாக்ட் நம்பர் வச்சு கால் பண்ணாங்கன்னா டீட்டெயில் சொல்லலாம். ஏரியா பார்த்துட்டு லொக்கேஷன், ஏரியா மீன்ஸ் லொக்கேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரேட்டு சொல்லுவீங்க. கொஞ்சம் நம்மளை மாதிரி பெரிய அகலமாக இருந்ததுன்னா 2000 ரூபாய்க்கு கூட செஞ்சுருவீங்க. கம்மியாக கூட செஞ்சுருவீங்க. 2000 அவர் வாயில கூட வராதான். 2000 நோட்டை தடை பண்ண மாதிரி அவர் வாயில இருந்து இந்த 2000 தடை பண்ணிட்டாங்க. ரேட்ல நேரில் பேசிக்கலாம். நீங்க பேசிக்கலாம் அவர்கிட்ட. ஏன்னா ஒவ்வொரு இடத்த பொறுத்து தான், ஒவ்வொரு வருஷத்தை பொறுத்து தான், மாசத்தை பொறுத்து தான் ரேட் ஏறிட்டே இருக்குல்ல. நேரத்தை பொறுத்து. ஏன்னா ஒவ்வொரு மெட்டீரியல்ல திடீர்னு மெட்டீரியல் ஏத்துவாங்க. அது மாதிரி ரேட் கொடுத்துருவாங்க. நல்ல இன்ஜினியரா கேட்டீங்கன்னா இப்போ வரைக்கும் நல்ல இன்ஜினியர் தான். இதுக்கு மேல வர நல்ல இன்ஜினியர். இது வரைக்கும் எதுவும் பிரச்சனை எதுவும் போல, இதுவரையே போயிட்டு இருக்கு. நம்ம சொல்றதெல்லாம் கரெக்டா செஞ்சிடுறாங்க. இது வேணும் நம்ம வந்து இப்ப பார்க்கும் போது கரெக்டுன்னு தோணும் நம்மளுக்கு. ஆனா வீட்டுல போய் உட்காந்து யோசிக்கும் போது நம்மளுக்கு இப்படி வச்சிருக்கலாமோ அப்படி வச்சிருக்கலாமோன்னு ஒரு குழப்பம் வரும். அது என்ன விஷயம்னா, இப்போ ஒன்னொன்னுக்கும் நம்ம வந்து டவுட் வந்து ஐடியா கண்டிப்பா மாறும் மேடம். டவுட் வந்து பிளான் போட்டு பிளான் அப்படியே பண்ணணும்னு நினைப்போம். அதை அங்கே லைவ்ல பார்க்குறப்போ நம்ம ஒரு சில ஐடியாக்கள்லாம் மாறும். கண்டிப்பாக மாறும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு சில இதெல்லாம் மாற்ற வேண்டியது வரும். மாற்றி இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகி நம்ம பேசினாலும் அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகாம பதில் சொல்றாரு. அந்த ஒரு விஷயத்துல தான் வந்து கொஞ்சம் நிக்கிறாரு. வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்னா நான் கொஞ்சம் கோவமா பேசிட்டேன்னா கூட அவர் கொஞ்சம் அமைதியா பதில் சொல்றாரு. கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாரு. சரி, அவங்க தெரியாம கேக்குறாங்க, நம்மளுக்கு புரிய வைக்கணும்ல. ஆமா, என் வேலை ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டா அது என்ன ரீசன் சொல்லி புரிய வைக்கணும். மேஸ்திரியும் இன்ஜினியரும் சண்டை போடுறாங்க. அது ராஜேஸ்வரியில வாங்கினியான்னு கேட்டா ஆமா நீ இல்லைங்க சண்டைக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி வாங்கி போனீங்க. அவர் டேப்பை இவர் எடுத்தாருன்னு இவர் சண்டை போடுறாரு. டேப் இருக்கு பேக்ல. அவருக்கு ஒன்று ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஸ்டீல் வாங்கினதுக்கு. அதை எங்கே விட்டு வந்துக்கிறாரு. ஒவ்வொரு டைம் கேட்டுனே இருப்பாங்க பேசுறீங்க. அப்படி தான் பண்ணுவாங்க. 6 அடி ஆகலாம். 6 அடி ஆகலாம். ஹைட் வந்து 4 அடி இருக்கு. 4 அடி இருக்கு. இப்போ அந்த லிண்டல் லெவல் வரைக்கும் 6 அடி அகலம் இருக்கு. 7 அடி மட்டும். ஆமாம், வந்து டைனிங் இது வந்து டபுள் சைடு வைக்கலான்ட்டு டைனிங்கில் வந்து 5 அடி ஆகலாம். 5க்கு 4.5. இங்கே வந்து 6 அடி வச்சுருக்கோம். இங்கே 6 வச்சுருக்கோம். 5 அடி தான். 5 அடி தான். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சோம். ஒரே அளவாக வேணும். 5 அடி வச்சுக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சோம். எக்ஸ்ட்ரா வச்சோம். அந்த கேப் மட்டும் கரெக்டா ஒரே அளவு. 6 அடி இங்கேருந்து அந்த மார்க் வரைக்கும். இது 6க்கு 4.5. நல்ல காத்தோட்டமா இருக்கட்டும் வீடு. ஆனால் நல்லா காற்று வருது அன்னைக்கு, என்னன்னு தெரியல. இது வந்து 2 அடி வந்து விண்டோ சைஸ் சொல்லுவோம். விண்டோ சைஸ் மட்டும். இது வந்து மேலே செஞ்சு போட்டாங்க. 1 அடி இருக்கு மேலே. இது போச்சுனாக்கா இவ்வளோதான் இருக்கு. 1 அடி டைல்ஸ் இது 3 அடி. 3க்கு 4 சொல்கிறேன். இது 4 அடி. 3 அடி 4 அடி ஆகலாம். இதுதான் கரெக்டாக இருக்கு. ஹைட் 3. இந்த ஓரமா வந்துடக்கூடாது ஜன்னல்.
அது ஓரமா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எதுக்குமே யூஸ் ஆகாது. இந்த இடம் வந்து கொஞ்சம் கேப் விட்டாதான் அந்த இடத்துல வேற ஏதாவது நம்ம வைக்கலாமான்னு யோசிக்க முடியும். இப்போ அதுலலாம் காங்கிரீட் போடுறோம்ல அந்த மாதிரி, அது மாதிரி எல்லா இடத்துக்கும் வராது, அங்கெல்லாம் வராது. அந்த போடலாம். ஆக்சுவலாக அது வந்து கிராக் வராமல் இருக்குது. ஹைட் நம்ம 7 அடி ஹைட்டுக்கு போடுறோம்ல. ஆமாம், போட்டோம்னா கொஞ்சம் கிராக் வராமல். படிக்கெலாம் போடவே இல்லையா? படிக்கெலாம் தேவையில்ல. இப்போ படியில் வந்து லேண்டிங் அடிச்சிருவாங்க. லேண்டிங் வரும். இந்த லேண்டிங் ஏறிடுமா? லேண்டிங் வரும், அங்கே லேண்டிங் வரும், உட்காரும். ஓ, அது வச்சுருவாங்க, தேவையில்ல. அது கொஞ்சம் கிட்ட தான் வரும். லேண்டிங்கே வரும், ப்ளஸ் ரூஃபில் பீமும் வந்துடும். பக்கத்துலேயே வந்துடும் அது. ஓகே ஓகே. எலிவேஷன் இதுலன்னா இப்போ இந்த லெவலில் லிண்டல் லெவலில் அது போல் 3 அடி 3 அடி அப்படி கேப்பில் தான் வரும். எலிவேஷன் யோசிச்சிருக்கீங்களா? நீங்க யோசிக்கணும். அப்புறம் அவர் எப்படி வந்து எலிவேஷன் போறதுக்கு விடுவாரு? அவர் ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு இருக்காரு, அப்புறமேட்டு சொல்ல முடியாது. திருப்பி நம்ம ஜன்னல் வேணும்னு ஒரு ஓட்டை போட்டோம்னா இதாயிரும்ல. இப்போ அந்த இடத்துல கட்டிட்டாங்க பாருங்க, கட்டுறாங்க படியில். அங்கே ஜன்னல் வந்து என்ன முடிச்சு விட்டோம். எலிவேஷனுக்கு நான் அப்பத்துலேருந்தே கேட்டுட்டு இருக்கிறேன், அவர் சொல்லவே மாட்டாரு. இப்போ நான் படியில் நீங்கள் கட்டி முடிச்சிட்டீங்கண்ணா, அதில் ஒரு ஜன்னல் வரணும்னா என்ன பண்ணுங்க? ஃப்ரண்ட் இல்லை, ஃப்ரண்ட்டில் தான் சொல்கிறேன். வைக்கலாம், இங்கே எல்லாம் வராது, டிஸ்டர்ப் ஆகுது. இல்லை அப்புறம் இடிக்க வேண்டியதாயிரும்ல. அது எலிவேஷன் எப்படின்னு பார்த்தா நம்ம அது சொல்ல முடியும். ஆமாம், சீக்கிரமானா அவர் கட்டி முடிச்சிருவாரு படியே. ஆமாம், அப்புறம் தோண்ட வேண்டியிருக்கும். இல்லை படியில் இப்போ திடீர்னு இப்போ படி இதுவரை நம்ம ஒன்றுமே வைக்க மாட்டோம். அதுக்கு மேலே ஒரு விண்டோ வைக்கிறோம் சமமாக பார்த்துன்னா அது நம்ம கட் பண்ண வேண்டியிருக்கும்லன்னு கேட்குறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அதே மாதிரி நாங்கள் சிமெண்ட் வந்து எது யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிடுங்க. அல்ட்ராடெக். அவர் அல்ட்ராடெக் தான் எப்பவுமே யூஸ் பண்ணுவாப்புல. கம்பியும் வந்து ஏஆர்எஸ் கம்பி தான். ஏஆர்எஸ் 500 550D. ஏஆர்எஸ் சிஆர்எஸ்னு வந்துச்சு. டாடா டிஸ்கான் போடலையா? டாடா டிஸ்கான் டாடா போட்டோம்னா அது அந்த மாதிரி ரேட்டு அதிகமாகும். என்னன்னா இவர் சொல்றது வந்து போட்டா வந்து கிராக் வராது, அது அதுக்கேற்ற மாதிரி பக்குவமாக கட்டினா சூப்பராக வரும்னாரு. சரி ஓகே, எங்களுக்கும் அது ஓகே தான், அதனால தான். ஆமாம், எதுக்கும் இன்ச் டைப் கிடையாது, தொடப்பு பூச்சி தான். ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலையும் படின்றது ரொம்ப முக்கியம். என்ன படி ஏறுறது ரொம்ப முக்கியமானது. படினா படிப்பா, படிப்பு படி அடுத்த லெவல். அதனால அந்த படி மட்டும் கொஞ்சம் பார்த்து தான் போகணும். 23 படி வருது. குப்பையில் முடிஞ்சாதான் கட்ட முடியும். படி இப்போமே போட்டுருவாங்களா? அப்போ லேண்டிங் அடிப்பாங்க. லேண்டிங் அடிச்சாதான் நம்ம மேலே போய் வேலை பார்க்க முடியும். ஓ, செம்மையா இல்லைரு. தெரியுமா அதெல்லாம்? எங்க அப்பா செய்யணும். என்னால் வந்து எது செய்ய முடியும் சிம்பிளாக தான் செய்கிறேன் நான். என்னென்னா மூக்கல்ல வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமேட்டு கொழுக்கட்டை மாவு பேக்கெட்டு தான் வாங்கினேன் கடையில், அதை போட்டு வச்சுருக்குறேன். இப்போ என்னென்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மூக்கல்லையும் வந்து வேக வச்சுக்கலாம். விநாயகருக்கு பிடிச்சது மூக்கடலை, எள்ளு உருண்டை, கொழுக்கட்டை, வெள்ளையும் செய்யலாம், இதுவும் செய்யலாம். ஆனால் இதுதான் வந்து சாமி கும்பிட்றதுக்கு செய்வாங்க எல்லாருமே. உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். அதாவது நம்மளுக்கு என்ன வருதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். இதில் வந்து வெல்லம் இருக்குது, இந்த வெல்லத்தை உடைக்கணும். எத்தனை கொழுக்கட்டை அவங்க சாப்பிடுவாங்கன்னு தெரியல. ஆளுக்கு 2ன்னு போடு. நேற்று ஒரு 10 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, இன்னைக்கு எப்படின்னு தெரியல, போனால் தான் தெரியும். நம்ம எக்ஸ்ட்ராவே எடுத்துகிட்டு போகலாம். 20 பீஸ் கருப்பு எள்ளு இருக்குது. இல்லை இதில் எவ்வளோ வருதோ அவ்வளோ செஞ்சிடலாம். நீங்கள் ஏன் கணக்கெலாம் பார்த்து? ஆமாம், அங்கே இருக்கிறது ஷேர் பண்ணி சாப்பிட வேண்டியது கொடுக்குறீங்க. எத்தனை பேர்
அன்றைக்கி அப்படி தான் சாப்பாடு எடுத்துகிட்டு போனோம். கடைசியில் பார்த்தா மேஸ்திரி இல்லை. ஆமாம், மொத்தமே எத்தனை பேர் இருந்தாங்க அன்றைக்கி? ஆனால் நிறைய இருந்தது. அவங்க தான் சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்களா இவங்க? சாப்பிட்டு மதியத்துக்கு நைட்டுக்கும் எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டோம். அவங்களுக்கு கரெக்டாக அந்த டீ டைம் போனால் சாப்பிட வசதியாக இருக்கும். லஞ்ச் டைம் போயிட்டோன்னு வச்சுக்கோ, அவங்க சாப்பாடு சாப்பிட்டுருவாங்க. உடைங்கலாம் உடைக்கவா? மாவு வறுத்துட்டேன். ஆ, இப்போ வந்து இதை பிசைகிறதுக்கு வெண்ணி போடணும். இதில் வந்து உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய். ஒரு 2-3 விசில் வச்சா போதும். வெள்ளத்தை நுணுக்கியாச்சு. அழகாக நுணுக்கியிருக்கீங்க. கொடுத்த வேலையை பர்ஃபெக்டாக செய்கிறீங்க. எப்படி பாருங்களேன், எவ்வளோ அழகாக ஒரே இதுவாக இருக்குது. திறமை உள்ளே இருக்கு. இதுக்கு போதும் ரேடியாக ஒரு வேலை கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதை சரியாக செய்கிறீங்களான்னு பார்ப்பேன் நான். ஓகே, நான் அவார்டு கொடுப்பியா? அவார்டெலாம் கொடுக்க மாட்டேன். செய்கிறீங்களா அந்த வேலையை? நிறைய வேலை சொதப்பியிருக்கீங்க, அது வேறு விஷயம். சில விஷயங்களை கரெக்டாக பண்ணுறீங்க. ஏன் அவனை கல்யாணம் பண்ணது சொதப்பிட்டேங்கிறியோ? அது நீங்கள் தான் சொல்லணும், நான்லாம் சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? நீ இந்த மாதிரி ஒரு மனைவி கிடைக்க இங்கே அப்படிலாம் சொல்ல முடியாதுனால. தன்னைத்தானே, அதாவது தன்னைத்தானே உயர்த்தப்படுபவன் தாழ்த்தப்படுவான். தன்னைத்தானே தாழ்த்தப்படுபவன் உயர்த்தப்படுவான். ஓகேவா? இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம் இங்கேயே இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. இந்த இடம் கொஞ்சம் மேலே தூக்கினாதான் பிரச்சனை. புரியல. அது மேலே போச்சுன்னா அது எப்படி உடஞ்சிருமே? ஓ, அப்படியா? எஸ். இப்போ நான் குள்ளமாக இருக்கேன்னு வச்சுக்கோ, ஒரு பெரிய ஆள்கிட்ட பேசணும்னா அப்படி உயர்ந்து தான் பார்க்க முடியும். அது வந்து அவங்கள நிமிர்ந்து பார்க்கறது. ஓகேவா? அது எப்படி பார்க்கணும்? அது வந்து இப்படி பார்க்கணும். அது கண்ணுலேயே உங்களுக்கு சாஃப்ட்னஸ் வந்துடும். ஓகேவா? கல்யாணம் ஆன புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு, ஒரு அன்பா பாசமாக அப்படி வந்து இருப்பீங்க. அப்புறம் கொஞ்ச நாள் ஆனவுடனே என்ன ஆகும், பசங்களாம் வந்துடுவாங்க. அந்த டென்ஷன் நிறைய இருக்கும் உங்களுக்கு. அப்போ என்ன ஆகும்னா கொஞ்சம் கேப்பு விழும் நம்மளுக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் வயசாகும். ஒரு வயசானவுடனே பெரிய கேப்பு விழும். ஆனால் வயசான பிறகு திருப்பியும் கேப்பு குறைஞ்சிரும். காலேஜ் முடிச்சு என்ன விஷயம்னா, பெண்கள் வந்து எதிர்பார்க்கறது ஒன்று தான். நீங்கள் அவங்க வந்து மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை வாரத்துக்கு ஒரு தடவையோ அவங்கள மனசார ஹக் பண்ணுங்களாம். அவங்களுக்கு இருக்கிற ப்ரெஷரு, அவங்களுக்கு இருக்கிற டென்ஷனு, அவங்களுக்கு இருக்கிற நோய் எல்லாமே போயிடும். அதுதான் மெயின். எத்தனாவது விசில் அடிக்குது? 3வது விசில் நினைக்கிறேன். பாஃப் பண்ணிடு. நினைக்கிறேன்னு தான் சொன்னேன். இல்லை, எனக்கே தோணுச்சு. பிள்ளையாருக்கு ஏன் கொழுக்கட்டை பிடிக்குது? பிள்ளையாருக்கு ஏன் கொழுக்கட்டை பிடிக்குது? ஏன் சுண்டல் பிடிக்குது? அவர் வந்து குட்டி பையன், ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ஆமாம். சுண்டல் ஏன் பிடிக்குது? சுண்டலும் பிடிக்கும். அது அவர் வச்சிருக்காருல்ல எலி, அதுக்கு சுண்டல் பிடிக்கும். தெரிஞ்சா சொல்லணும், தெரியாம சொல்லக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான். எனக்கு சின்ன வயசுல கேட்டதுக்கு, அவ்வளோ பெரிய பிள்ளையார் இருக்காரு, அதுக்கு பக்கத்துல ஏன் இவ்வளோண்டு குட்டியோண்டு, நான் கேட்பேன். நான் சின்ன வயசுல அப்படி இவ்வளோண்டு எலி இருக்கே, அவர் எழுந்துக்கும் போது மிதிச்சு கொண்டுட மாட்டாரான்னு கேட்பேன் நான். அவங்க 2 பேர் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. எனக்கு தப்பா சொல்லி கொடுத்தாங்களா இல்லை இது கரெக்டான்றது எனக்கு தெரியாது. ஓகேவா? அவங்க 2 பேர் ஃப்ரெண்டா, அவங்களுக்காக தான் வந்து சுண்டல் செய்யறதா. ஓகேவா? அவங்களுக்கு வந்து விநாயகருக்கு வந்து பெரிய வாயி, அதனால கொழுக்கட்டை. எலிக்குட்டிக்கு சின்ன வாய் தானே, அப்ப சுண்டல் தானே கரெக்டா இருக்கும். 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுப்பாங்க. எனக்கு சொல்லி கொடுத்தது இதுதான். யாரோ இதை பத்தி தெரிஞ்சவங்க தயவு செஞ்சு சொல்லுங்க எனக்கு. கிண்டுறதுதான் கஷ்டமோ? இப்போ வந்து இதே இறக்கி ஆற வச்சிடணும். ஆற வைக்கணும்னா மூடி போட்டு ஆற வைக்கணும். நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் சேரீ உடுத்துட்டு ஏன் இந்த மாதிரி இந்த மாதிரி உள்ள? இது எனக்கு பழக்கங்க. ஃப்ரீயாக விட வேண்டியது தானே அப்படிங்கிறாங்க. அப்படி எனக்கு விட்டு இப்படி விட்டா, இப்போ அந்த மடிப்புலாம் இருக்கு பாரு, இப்படி விட்டா ஏதோ என்னமோ சாரி கழண்டு விடுற மாதிரி ஒரு பயமாக இருக்கும். நம்ம வந்து இந்த பூரணத்துக்கு வந்து பூரணமாக தேங்காய் வறுத்துக்கலாம், தேங்காய் போட்டுக்கலாம். இந்த பூரணம் வந்து எக்ஸ்ட்ரா ஆகிட்டா கூட பிரச்சனை இல்லை.
ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருந்து கூட இன்னொரு தடவை கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிடலாம். சில பேர் வந்து இதில் வந்து வேர்க்கடலை போடுவாங்க. எனக்கு வேர்க்கடலை போட்டால் பிடிக்காது. இந்த வெல்லத்தை போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். வாசமாக இருக்கு. அப்போ சில பேர் இது மட்டும் தான் வர வர இப்போல்லாம் வந்து பயங்கரமாக விநாயகர் சதுர்த்தி எல்லாருக்கும். ஆமாம், வர வர இல்லை, எப்போவுமே கும்பிட்ருக்காங்க. இப்போ என்னென்னா நிறைய அங்கங்கே சிலைகள் நிறைய வைக்கிறாங்க. எள்ளு இருக்குல்ல, கருப்பு எள்ளு, அதை போட்டுக்கலாம். அதாவது இப்போ ப்ரெக்னென்ட் லேடி வீட்டில் இருக்கிறாங்கன்னா நம்ம வந்து வெல்லமும் தேங்காவை மட்டும் வச்சா போதும். நம்மளோட ஸ்டீமரில் கொழுக்கட்டை வைக்கிறது எப்படின்னு காட்டுறாங்க. தண்ணி வச்சாச்சு, கீழே மூடி வச்சிடலாம். சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம். கொழுக்கட்டை மாவு வாங்கினா கொழுக்கட்டை அச்சு ஃப்ரீ. மணி கொழுக்கட்டை செய்யலாம், கோபுரமாக இருக்க வெந்த கொழுக்கட்டை செய்யலாம். பனை இலையை வச்சு செய்வோம் தெரியுமா? அது பேர் என்ன, கொழுக்கட்டை தானே? இப்போ இல்லை, எனக்கு அதெல்லாம் தெரியாது. எங்கள் ஊரில் ஃபுல்லாக அந்த பனை இலையை வச்சு மடக்கி அப்படியே வச்சு அவிப்போம். துணி வேகுதுங்க. அது இன்னும் வெந்நி சூடாகாது. கொஞ்சமாக வச்சா கொஞ்சமாக மாவு வரும். இங்கே வரும். ஓகேவா? குண்டு கொழுக்கட்டை செய்யலாமா? எப்படி சரி. இதான் கொழுக்கட்டை. இதான் எங்கள் வீட்டில் செய்ய கொழுக்கட்டை. இது 2 வச்சுருக்கா? நானும் சேர்ந்து செய்கிறேன். ஒன்று தானே இருக்குது. நல்லா சூடாயிடுச்சா தண்ணி? நம்ம பிடிச்சி வச்சுருக்க கொழுக்கட்டை, உருண்டை கொழுக்கட்டை, நம்ம நார்மலாக அந்த அம்மாலாம் செய்வாங்களா அந்த கொழுக்கட்டை, கை கொழுக்கட்டை, கை கொழுக்கட்டை, கை கொழுக்கட்டை. இடம் இருக்குது, இதுதான் இருக்குது. அடுத்து பிடிக்க போகலாமா? சுண்டல் தாளிச்சிடுறேன். கொஞ்சம் தேங்காய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுந்து போட்டுக்கலாம். சுண்டல் வந்து நல்லா வெந்துருச்சு. காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும். தேங்காய் போட்டுக்கலாம். அவ்வளோதான், சுண்டல் ரெடி. வெந்துருச்சு. ஏற்கனவே நம்ம மாவு சுடுதண்ணி போட்டு தானே பிசைஞ்சோம். சிம்மில் வச்சுட்டு எடுக்க வேண்டியது. அவ்வளோதான். ஒன்று உடஞ்சிச்சு. நான் கையில் பிடிச்சது. கையில் பிடிச்சது உடஞ்சிருக்கு. ஒரே ஷேப்பில் இருக்கிற மாதிரி வச்சா தான் நல்லா சூப்பராக இருக்குல்ல. முதல்ல அப்படி தாறுமாறாக வச்சேன். அது சும்மா பிடிச்சி பார்ப்போமேன்னு. எத்தனை 4? 14. இன்னொன்று வைக்கலாமா? இன்னொன்று வைக்க முடியாது, அவ்வளோதான். அப்படியே எடுத்து உள்ளே வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. இதுவே 30 வந்துருச்சுங்க. 1 கிலோ சுண்டல் பத்துது. ஓகேவா? இது இந்த ஹாட் பாக்ஸ் இது நம்மளுக்கு போலாமா? போகலாம், அவ்வளோதான். செம்ம சூடாக துணி போடுங்க. சொல்லி கொடுக்குறேன், இதை கற்றுக்கணும். என்ன கம்மியாக இருக்குது? போதும் போதும், நம்மளுக்கு தானே. ஆமாம், இதை ஆஃப் பண்ணிட்டு போயிடுறேன். நான் வந்து சூடாக வச்சுக்கிறேன். எங்கே போகிறீங்க? குன்றத்தூர். நம்ம வந்து இப்போ வந்து குன்றத்தூர் வந்திருக்கோம். குன்றத்தூரில்
விநாயகர் சதுர்த்தி எப்படி செலிப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் கொழுக்கட்டை இதெல்லாம் எடுத்துவாங்க. அது கொடுக்கலான்னு வந்து இது மதிய டைம், இது 12 மணி. இது வந்து பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற பிள்ளையார் கோயில். உடைய பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. இதுதான் குன்றத்தூர் மார்க்கெட். எல்லாரும் வந்து பிள்ளையார் வாங்க போகிறாங்க. எல்லாரும் பிள்ளையார் வாங்கிட்டு போகிறாங்க. ஹாட் பாக்ஸ் உள்ளே வைக்கிறது கூட வசதியாக இருக்கு. வாங்க சீக்கிரமா, உங்களுக்கு ஒன்று எடுத்துன்னு வந்திருக்கேன். இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி. கரெக்டாக டைனிங் ஹால்லேருந்து கொடுக்குறியோ? ஓ, இது டைனிங் ஹாலா? ஆமாம், அது நான் கூட யோசிக்கல. என்ன யோசிக்கிறாங்க? செவுரு கட்டிட்டோம், கரெக்டாக கட்டணுமா இல்லையான்னு யோசிக்கிறது. சுண்டல் கொழுக்கட்டை. நம்மனி சீம்பிட்டே அவங்க ஊரில். சுந்தரி இல்ல, கொழுக்கட்டை. சுந்தரி. சுந்தரியா? ஓகேவா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இருக்கா? நல்லா இருக்கா? கொழுக்கட்டை கம்மியா இருக்கு. உங்களுக்கு தான் எல்லாமே எடுத்து வந்துருக்கு. ஊர்ல இருந்து அம்மா யாராவது செஞ்சு கொடுப்பாங்க, பொண்டாட்டி அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. என்னவா? பப்பாடம். ஆமா, வீடு பார்த்தே அதான் சொல்லி. சரி, என்ன கோலம் போடுறேன்? சும்மா அதுலேயும் கோலம் போட போறியா? தரையில் போடணும் கோலம். நல்லா இருக்கா? ஆ